தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சிதம்பரத்தில் தடுப்பணை கட்ட வலியுறுத்தி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புவனகிரியில் காலை 6 மணி முதல் 11 மணி வரை அடையாள கடையடைப்பு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அங்கு வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். புவனகிரி பகுதியில வெள்ளாற்று தடுப்பணை கட்ட கோரி வர்த்தக சங்க வியாபாரிகள் இன்று காலை 6 மணி முதல் 11 மணி வரை அடையாள கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட புவனகிரி பகுதியில வெள்ளாறு தடுப்பணை கட்ட வலியுறுத்தி இன்று புவனகிரியில் இருக்கக்கூடிய வர்த்தக சங்கம் சார்பாக காலை 6 மணி முதல் மதியம் 11 மணி வரை அடையாள கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இதனால இந்த வெள்ளாறு சேலத்திலிருந்து கம்மாபுரம், சேத்தியாத்தோப்பு, புவனகிரி வழியாக பரங்கிப்பேட்டை கடல்ல கலக்குது. இந்த வெள்ளாற்றுல கடலில் இருந்து உப்பு தண்ணி அதிகமாக வருவதனால புவனகிரி பொதுமக்கள் மிகவும் பாதிப்பு அடைவதாகவும், அதே போல இந்த பாதிப்பு தொடர்பாக ஏற்கனவே பலமுறை கோரிக்கை வைத்து தடுப்பணை கட்ட வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா புவனகிரி அருகே ஆதிவராகநல்லூர் பகுதியில தடுப்பணை கட்டுவதற்கு சுமார் 112 கோடி வரை அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வரை தமிழக அரசு அதில் எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அதே போல வெள்ளாற்றில் இருந்து உப்பு தண்ணீர் ஏறுவதால் குடிநீர் கூட உப்பாக மாறி வாழ்வதற்கு முடியாமல் பொதுமக்கள் பாதிப்படைவதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இந்த நிலையில தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்கும் விதமாக புவனகிரி வர்த்தக சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் சுமார் 5 மணி நேரம், அதாவது காலைல 6 மணிலிருந்து 11 மணி வரை அடையாள போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து தற்பொழுது அந்த புவனகிரி பகுதியில வர்த்தக சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமா அந்த புவனகிரி பகுதியில் இருக்கக்கூடிய கடை வீதி உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றது. என பொதுமக்கள் அதிகமாக செல்லக்கூடிய இடங்களாக அந்த இடத்துல இந்த போராட்டத்தின் காரணமாக புவனகிரி முழுவதுமே தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி விவேக்.